தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் தீவிர பிரச்சார வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து போட்டியிடுகிறார். திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புரம், வெட்டுக்கட்டி, வரம்பியம், வேலூர், ஆட்டூர், எழிலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திராவிட மாடல் ஆட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து கடந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற தொகுதிக்கு செய்த பணிகளை சொல்லியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வாக்கு சேகரிப்பின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி, உலகநாதன், திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜவஹர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தென்பாதியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கிற தோழர்கள், இதோ நமது தாய்மார்கள், வெற்றியின் வேட்பாளர் கா. மாரிமுத்து அவர்கள் கதிரர்வாள் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இதோ உங்க மத்தியில் உரையாற்றுகிறார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்கிற போது நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நன்றியோடு இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன் என்று உங்களின் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கதிரர்வாள் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி சிரித்த முகத்தோடு கூட்டணி கட்சி தலைவர்களின் வழிகாட்டுதலோடு இதோ வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு தாய்மார்கள் வெற்றி திலகமிட்டு ஆராய்ச்சி எடுத்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து வாழ்த்தினை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று நமது குமார் அவர்கள் கதராடை அணிவிக்கிறார். திருப்பாலி கிராம சங்கத்தின் சார்பில் கதராடை அணிவிக்கப்படுகிறது. அன்பு தனபால் அவர்கள் ரூபாய் 200, கிளை செயலாளர் பால யோகி அவர்கள் மாலைக்கு பதிலாக ரூபாய் 500, திருப்பாதி மாதர் சங்கத்தின் சார்பில் ரூபாய் 600 மாலைக்கு பதிலாக அறிவித்திருக்கிறார். பல திட்டங்களை, முத்தான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். புறவழி சாலை திட்டம் வந்திருக்கிறது, மருத்துவமனை வந்திருக்கிறது, கல்லூரி வந்திருக்கிறது, பயிற்சி மையம், அறிவுசார் மையம் செயல்பட்டிருக்கிற நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களுக்கான நீங்கள் கடந்த முறை வாக்களித்த போது சில கோரிக்கைகளை உங்கள் ஊராட்சியில் நான் நிறைவேற்றி தந்தது. தென்காசிக்கான சுடுகாடு மயான கொட்டகை கட்டப்பட்டிருக்கிறது, விஸ்வகொத்தமங்கலத்திற்கான மயான கொட்டகைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல கோரிக்கையாளர் இணைப்பு சாலை, பாரத பிரதமர் சாலை, கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அது உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக பயனடைந்திருக்கிறது. முதலமைச்சர் சாலை, கிராமப்புற சாலை திட்டம்